வணக்கம். கதிரவன் நியூஸின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். எதிர்வரும் ஆகஸ்ட் மாத நடுப்பகுதி வரை அதிக அபாயகரமான சூழ்நிலை ஏற்படக்கூடும். நாட்டு மக்களுக்கு அவசர எச்சரிக்கை. செப்டம்பர் 30 வரை கால அவகாசம், மீறினால் சட்ட நடவடிக்கை. பொய் பிரச்சாரங்களுக்கு ஏமாற வேண்டாம், போலீசார் விளக்கம். அம்பாறை விபத்தில் அரசு ஊழியர் ஒருவர் உயிரிழப்பு. யாழில் 3 தீவுகளில் ஏற்படவுள்ள மாற்றம், ஜனாதிபதியின் முக்கிய தீர்மானம். வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த பெண்ணிடம் அத்துமீறல். அதிக வெப்பத்தால் பல பகுதிகளில் காட்டுத்தீ, பொதுமக்களுக்கு எச்சரிக்கை. பிரச்சினை என்றால் வெளியேறு, அர்ச்சனாவின் கருத்தால் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் ஆவேசமடைந்த பிரதிநிதிகள். வெளிநாடுகளில் பணிபுரியும் இலங்கையர்களுக்கு அரசாங்கத்தின் நற்செய்தி. நாட்டின் இடையிடம் கூடிய கனமழை, விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. தொடர்பான விரிவான செய்திகள். தற்போது நிலவும் வானிலை மாற்றத்துடன் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் நடுப்பகுதி வரை டெங்கு நோய் பரவுவதற்கான அதிக அபாயகரமான சூழ்நிலை நிலவக்கூடும் என சுகாதார அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். எனவே நோய் பரவலை கட்டுப்படுத்துவதற்காக சுகாதாரத்துறையினர் முன்னெடுக்கும் ஒழிப்பு திட்டங்களுக்கு அதிகபட்ச ஆதரவை வழங்குமாறு அவர் பொதுமக்களிடம் கோரியுள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில், பொதுமக்கள் தங்கள் வசிக்கும் வீடுகள், பாடசாலைகள் மற்றும் பணியிடங்களை சுற்றியுள்ள வளாகங்களை நுழம்புகள் பெருகாதவாறு சுத்தமாக வைத்திருப்பதை உறுதி செய்யுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தற்போது கம்பஹா மாவட்டத்தில் நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை நாடு பூராகவும் நிலவும் டெங்கு அபாயத்தை கருத்தில் கொண்டு 11 மாவட்டங்களை இலக்கு வைத்து இன்று முதல் விசேட டெங்கு ஒழிப்பு திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட உள்ளது. இன்று முதல் அடுத்த 2 வாரங்களுக்குள் சம்பந்தப்பட்ட மாவட்டங்களை மையப்படுத்தி இந்த விசேட ஒழிப்பு திட்டத்தை தொடர்ச்சியாக முன்னெடுப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் பதில் பணிப்பாளர் வைத்தியர் கபில கண்ணங்கர குறிப்பிட்டுள்ளார். பதிவு செய்யப்படாத அனைத்து முதியோர் இல்லங்களுக்கும் எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. முதியோர் இல்லங்களை பதிவு செய்து கொள்வதற்காக எதிர்வரும் செப்டம்பர் 30 வரை கால அவகாசம் வழங்கப்படுவதாக தேசிய முதியோர் செயலகம் தெரிவித்துள்ளது. குறித்த காலப்பகுதிக்குள் பதிவு செய்யாத முதியோர் இல்லங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என செயலகத்தின் பணிப்பாளர் சதுர மிகுதும் தெரிவித்தார். நாடு முழுவதும் உள்ள 459 முதியோர் இல்லங்களில் இதுவரை 148 இல்லங்கள் மாத்திரமே பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தேசிய முதியோர் செயலகம் குறிப்பிட்டுள்ளது. சமூக ஊடகங்களில் கடும் விவாதத்துக்கு உள்ளாகி வரும் தீப்பிடித்து எரிந்து கொண்டிருக்கும் காரின் அருகே சிறுவன் ஒருவன் நடந்து செல்லும் காணொலி காட்சி தொடர்பாக போலீஸ் ஊடக பிரிவு பொதுமக்களுக்கு இது தொடர்பான விளக்கம் ஒன்றை வழங்கியுள்ளது. சிறுவன் தான் காருக்கு தீ வைத்ததாக குறிப்பிட்டாலும் விசாரணையின் போது நேரில் பார்த்த சாட்சியோ அல்லது வேறு ஆதாரமோ எதுவும் கண்டறியப்படவில்லை என்று போலீசாரை தெரிவித்துள்ளனர். குருநாகல் போலீஸ் பிரிவுக்கு சொந்தமான பாடசாலை வளாகத்திலேயே இந்த தீ விபத்து இடம்பெற்றுள்ளது. போலீசாரின் அறிக்கைகளின்படி பாடசாலை வளாகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த சுமார் 14 லட்சம் ரூபாய் பெறுமதியான கார் ஒன்று ஜூலை 3 தீக்கிரையானது. சுமார் 8 வயது மதிக்கத்தக்க சிறுவன் ஒருவன் இந்த தீப்பிடிப்புக்கு காரணம் என்று குருநாகல் போலீஸ் நிலையத்தில் புகாரும் செய்யப்பட்டிருந்தது. இந்த புகாரின் பேரில் உடனடியாக விசாரணைகளை மேற்கொண்ட குருநாகல் போலீசாருக்கு அந்த காணொலி காட்சியில் அதே பாடசாலையில் கல்வி கேட்கும் 8 வயது மாணவன் ஒருவனும் அந்த காருக்கு அருகில் நடந்து செல்கின்றமையும் தெரிய வந்துள்ளது. இருப்பினும் சம்பந்தப்பட்ட சிறுவன் தான் காருக்கு தீ வைத்தது என்பதை உறுதிப்படுத்த இதுவரை எந்த ஆதாரமும் கிடைக்கவில்லை என்று போலீசார் கூறுகின்றனர். குருநாகல் போலீசார் இச்சம்பவம் குறித்து நீதிமன்றத்தில் ஏற்கனவே புகார் அளித்துள்ளதோடு மேலும் விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றனர். காரில் ஏற்பட்ட தீ விபத்துக்கான உண்மையான காரணத்தை கண்டறிய அரசு தடயவியல் நிபுணர்களின் விசாரணை அறிக்கைகளையும் பெறுவதற்கான நடவடிக்கைகளை அரசாங்க பகுப்பாய்வாளர் அலுவலகம் எடுத்துள்ளது. எனவே அதிகாரபூர்வ விசாரணைகள் முடிவடையும் முன் சமூக ஊடகங்களில் பரப்பப்படும் பொய் பிரச்சாரங்களுக்கு பொதுமக்கள் ஏமாற வேண்டாம் என்று போலீஸ் ஊடக பிரிவு கேட்டுக்கொண்டுள்ளது. அம்பாறை மருதமுனை பிரதான வீதியில் அமைந்துள்ள பெட்ரோல் நிரப்பு நிலையத்துக்கு அருகில் இன்று இடம்பெற்ற தீ விபத்தில் மோட்டார் சைக்கிள் பயணித்த ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். கதிர்காமன் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த அரச பேருந்து குறித்த மோட்டார் சைக்கிளுடன் மோதியதில் இந்த அனர்த்தம் ஏற்பட்டுள்ளது. விபத்தில் உயிரிழந்தவர் ஜெயராமன் ஜெகதீஸ்வரன் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். உயிரிழந்தவர் களவாஞ்சிக்குடி பிரதேச செயலகத்தில் பணியாற்றி வந்தவர் என ஆரம்பகட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. விபத்துக்கான காரணம் குறித்து பெரிய நீலாவணை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். வடக்கு மாகாணத்தில் உள்ள 3 தீவுகளை பசுமை சக்தி தீவுகளாக மேம்படுத்துமாறு ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க பணிப்புரை விடுத்துள்ளார். நடுத்தீவு, அன்லதீவு மற்றும் நைனாதீவு ஆகிய தீவுகளில் தற்போது நடைமுறையில் உள்ள கலப்பு புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி
திட்டங்களை மையமாக வைத்து இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளது. எரிசக்தி அமைச்சுக்கான 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட ஒதுக்கீட்டின் கீழ் செயல்படுத்தப்படும் திட்டங்களின் முன்னேற்றம் குறித்து ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இந்த அறிவுறுத்தல்களை வழங்கினார். இது தவிர கெரவலப்பட்டிய முதல் கொழும்பு துறைமுகம் வரையிலான மின்சார பரிமாற்ற கோடு, சம்பூர் கப்பல் துறை மின்சார திட்டங்கள் மற்றும் கூரை மேல் சூரிய சக்தி திட்டம் உள்ளிட்ட நாட்டின் பல முக்கிய மின்சார திட்டங்களின் முன்னேற்றம் குறித்து இதன்போது மீளாய்வு செய்யப்பட்டுள்ளது. களுத்துறை மெல்லனிய ரத்தேகொட பகுதியில் உள்ள வீடொன்றில் நேற்று இரவு அத்துமீறி நுழைந்த அடையாளம் தெரியாத நபரொருவர் வீட்டின் உரிமையாளரான பெண்ணிடம் அநாகரிகமாக நடந்து கொண்டு விட்டு தப்பி சென்ற சம்பவம் தொடர்பில் மெல்லனிய போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். போலீசார் தெரிவித்ததன்படி குறித்த பெண் வழக்கம் போல் தனது கணவருடன் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த நிலையில் மனைவி ஒரு அறையிலும் கணவர் எதிர்ப்புற அறையிலும் உறங்கியிருந்ததாக தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் சந்தேக நபர் வீட்டின் ஜன்னல் வழியாக உள்ளே நுழைந்து பெண் உறங்கிக் கொண்டிருந்த அறைக்கு சென்று அவரது உடலை தொட்டு எழுப்பியதாக ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. திடீரென ஏதோ அசாதாரண நிகழ்வதை உணர்ந்த பெண் விழித்தெழுந்த சந்தேக நபரை கண்டு உறக்க கூச்சலிட்டுள்ளார். இதையடுத்து சந்தேக நபர் அங்கிருந்து தப்பி செல்லும் முன் பெண் அணிந்திருந்த சேலையை இழுத்து எறிந்துவிட்டு தப்பியோடியதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பில் கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் மில்லனிய போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதுடன் தடயங்களை பின்தொடர்வதற்காக ஷாகி என்ற மோப்ப நாயின் சம்பவ இடத்துக்கு அழைக்கப்பட்டு மேலதிக விசாரணைகளை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. சந்தேக நபரை அடையாளம் கண்டு கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நிலவும் அதிக வெப்பநிலை காரணமாக பதுளை, மொன்றாகலை மற்றும் நுவரெலியா ஆகிய மாவட்டங்களில் அடிக்கடி காட்டுத்தீ சம்பவங்கள் பதிவாகி வருவதாக வன பாதுகாப்பு திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த 3 மாவட்டங்கள் மட்டுமின்றி அனுராதபுரம் மற்றும் இரத்தினபுரி மாவட்டங்களிலும் அதிக வெப்பநிலை காரணமாக காட்டுத்தீ சம்பவங்கள் பதிவாகக்கூடும் என வன பாதுகாப்பு திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் சந்திம பாலகுமகும்பர தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் நப்கெல்ஸ் காட்டின் கென்னஸ்கிரிய பகுதியிலும் கடந்த 2 நாட்களாக பரவியிருந்த தீ தற்போது முழுமையாக கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது ஏற்பட்ட கடும் வாக்குவாதம் மற்றும் பரபரப்பை தொடர்ந்து கூட்டம் பாதியிலேயே நிறுத்தப்பட்டுள்ளது. கிளிநொச்சி மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் இன்றைய தினம் இடம்பெற்ற இந்த கூட்டத்தின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா திருவியாறு பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட தென்னை செய்கை திட்டம் தொடர்பாக கருத்து வெளியிட்டார். அத்துடன் அந்த திட்டத்தில் தென்னை நாட்டு விநியோகம் மற்றும் நடுகை நடவடிக்கைகளில் முறைகேடுகள் இடம்பெற்றதாக அர்ஜுனா குற்றச்சாட்டியதுடன் கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபரின் செயற்பாடுகளையும் விமர்சித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து கூட்டத்தில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதுடன் பதற்றமான சூழல் நிலவிய நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சரிதரன் கூட்டத்திலிருந்து வெளியேறினார். அதன் பின்னர் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் கூட்டத்தில் கலந்து கொண்ட சில தரப்பினர்களுக்கிடையிலும் வாய்த்தகராறு ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் நிலைமை மேலும் பதற்றமடைந்ததைத் தொடர்ந்து கிளிநொச்சி மாவட்டத்தின் பிரதேச செயலாளர்கள் கூட்டத்திலிருந்து வெளியேறினர். அவர்களைத் தொடர்ந்து பல்வேறு அரசு திணைக்களங்களின் அதிகாரிகளும் கூட்டத்திலிருந்து வெளியேறியதனால் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் பாதியிலேயே நிறுத்தப்பட்டது. மேலும் இதன்போது ஏற்பட்ட குழப்பத்தால் அங்கிருந்த பிரதிநிதிகள் அனைவரும் அர்ஜுனாவை வெளியேற்ற வேண்டும் என கோஷங்களை எழுப்பிய நிலையில் கடத்தொழில் அமைச்சர் அர்ஜுனாவை வெளியேறுமாறு கோரினார். அர்ஜுனாவுக்கு எதிராக கடும் எதிர்ப்பு நிலவிய காவல்துறை பாதுகாப்பதோடு கூட்டத்தின் இறுதியில் அவர் வெளியேறியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. வெளிநாடுகளில் பணிபுரியும் இலங்கையர்களுக்கு சுங்க வரி சலுகைகள் மேலும் அதிகரிப்பது தொடர்பாக அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. இது தொடர்பாக அண்மையில் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சின் உயர்மட்ட கலந்துரையாடல் ஒன்று நடத்தப்பட்டதாக வெளிநாட்டு அலுவல்கள் பிரதி அமைச்சர் அருண் கேமச்சந்திரா தெரிவித்துள்ளார். அமைச்சர் விஜித கேரத் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டம் குறிப்பாக உத்தியோகபூர்வ வங்கி வழிகள் ஊடாக பணத்தை நாட்டுக்கு அனுப்பும் புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு அதிக பயன்களை வழங்கும் வகையில் தற்போதைய முறையை மேம்படுத்துவது குறித்து கவனம் செலுத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் அதன்போது சுங்க நடைமுறைகளை எளிதாக்குதல், சுங்க வரி சலுகைகளை வெளிநாட்டு பண பரிமாற்றம் பதிவுகளுடன் இணைத்தல், கடன் வசதிகளை பெறுவதற்கான வாய்ப்புகளை மேம்படுத்துதல் மற்றும் நிதி அமைச்சு, மத்திய வங்கி, இலங்கை சுங்கம், வர்த்தக வங்கிகள் மற்றும் லங்கா ரெமிட் ஆகியவற்றுக்கு இடையே ஒருங்கிணைப்பை வலுப்படுத்துதல் ஆகிய விடயங்கள் குறித்து விரிவாக ஆராயப்பட்டதாக பிரதி அமைச்சர் கேமச்சந்திரா குறிப்பிட்டுள்ளார். இந்த முன்மொழியப்பட்ட நடவடிக்கைகள் வெளிநாடுகளில் உள்ள இளைஞர்களின் ஒருமதிமிக்க பங்களிப்பை அங்கீகரிப்பதோடு சுங்க வரி சலுகைகளை மிகவும் எளிதாக அணுகக்கூடியதாகவும் வெளிப்படையானதாகவும் மாற்றின் நடைமுறைக்கு உகந்ததாக மாற்றுவதை நோக்கமாக கொண்டுள்ளது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். சப்ரமுவ மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அத்துடன் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சிறிதளவு மழை பெய்யக்கூடும். வளிமண்டலவிய திணைக்களம் இன்று விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் ஏனைய பிராந்தியங்களில் வறட்சியான வானிலை நிலவக்கூடும்.
வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அத்துடன் மாத்தளை ஹம்மாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் மணித்தியாலத்துக்கு சுமார் 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி பலத்த காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் கதிரவன் நியூஸின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.